இந்தியா டுடே சி ஓட்டர் 2 பேரும் சேர்ந்து ஒரு கருத்து கணிப்பு எடுத்திருந்தாங்க. நீங்கள் பார்த்துருப்பீங்க. முதலமைச்சர் வேட்பாளர் 2026 யாருக்கு மக்களோட ஆதரவு இருக்குது அப்படின்றதுல பார்த்தீங்கன்னா 2வது இடத்துல அது முக்கியமான பிரதான எதிர்க்கட்சி நம்ம பேசிகிட்டு இருக்க அதிமுக இல்லை, பாரதிய ஜனதா கட்சி இல்லை, 2வது இடத்துல 18% வாக்குகளோட விஜய் இருக்காரு. இதை எப்படி புரிஞ்சுக்கிறது? பொதுவாகவே கருத்து கணிப்புகள் எனக்கு நம்பிக்கை கிடையாது, அதில் நம்பகத்தன்மையும் இல்லை. பட் சி ஓட்டர்ஸ் மேலே எனக்கு ஒரு மரியாதை உண்டு. கடந்த கால வரலாறுகள் எடுத்து பார்த்தீங்கன்னா அவங்க நிஜமான தேர்தல் முடிவுக்கு கிட்டத்தட்ட வந்து நிற்பாங்க. தேர்தல் முடிவுகள், தேர்தலில் யார் ஜெயிப்பா அப்படிங்கிற அந்த எண்ணிக்கை விஷயத்தில் சி ஓட்டர்ஸுடைய கடந்த கால வரலாறுகள் ஒரு பத்திரிகையாளராக ஏற்றுக்கொள்ளத்தக்க அளவில் நம்பகத்தன்மை. ஆனால் தனிப்பட்ட முறையிலையும் சரி, பொதுவாக நான் பல பொது இடங்கள்லையும் சொல்லிட்டேன், கருத்து கணிப்புகளை நம்பாதீங்க. இப்போ இதில் ஒரு கேள்வி கேட்குறேன். நீங்கள் போய் சர்வே எடுத்தீங்க, நான் நம்புறேன், சீரியஸாகவே எடுத்தீங்க, களத்தில் இறக்கி விட்டீங்க, எந்த காலகட்டத்தில் எடுத்தீங்க? நீங்க கொடுத்த ஃபார்ம்ல முதலமைச்சர் வேட்பாளர் யார் யாரெல்லாம் நீங்க பட்டியல் போட்டீங்க? இந்த 4 பேரை மட்டும் தான் போட்டீங்களா? இந்த 4 பேரை மட்டும் தான் நீங்க பட்டியலில் காமிச்சு பொதுமக்கள் கையில் அந்த பேப்பரை கொடுத்தீங்கன்னா அந்த அதிகாரத்தை உங்களுக்கு கொடுத்தது யார்? அண்ணாமலை முதலமைச்சர் வேட்பாளர் உங்களுக்கு சொன்னது யாரு? அங்கே அன்புமணி இருக்கிறார், தினகரன் இருக்கிறார், இன்னும் பல தலைவர்கள் இருக்கிறாங்க, ஓபிஎஸ் இருக்கிறார், சீமான் கூட்டணி. அப்போ பிஜேபி அணியில இன்னைக்கு இருக்கிற இந்த 3 பேரும் முதலமைச்சர் பதவிக்கு நாங்கள் போயிட மாட்டோம்னு அறிவிச்சிட்டாங்களா? எந்த அடிப்படையில் அண்ணாமலை தான் அந்த அணிக்கு முதலமைச்சர் வேட்பாளர் நீங்க எப்படி சொன்னீங்க? இல்ல அணியா நாங்க நினைக்கலாங்க, பிஜேபி தலைவராக தான் எடுத்துக்கிட்டோம்னா ஏன் தினகரனை போடல, ஏன் அன்புமணியை போடல? இன்னைக்கும் குறைஞ்சபட்சம் 4-6% வாக்கு வங்கியை வச்சிருக்கிற பாட்டாளி மக்கள் கட்சியினர் அந்த ஃபார்ம்ல ஓட்டு போட்டிருப்பாங்களா, போடலையா? இல்ல நீங்க வட மாவட்டங்களில் சர்வே எடுத்தீங்களா, எடுக்கலையா? டெல்டாலையும் தெற்கையில போய் தினகரன் படத்தை காமிச்சு உசிலம்பட்டியில கொண்டு போய் தினகரன் டிக் பண்ணுவாங்களா, எடப்பாடி டிக் பண்ணுவாங்களா? தினகரன் படத்தை நீங்க காமிச்சீங்களா, காமிக்கலையா? இவ்வளவு கேள்வி இருக்கு. சும்மா எடுத்து 4 பேரை போட்டாங்க, ஸ்டாலினுடைய அந்த தலைமை பண்பையோ அவருக்கு அதிகபட்ச ஆதரவு இருக்கிறதே நான் மறுக்கல. அந்த 4 பேருக்குமான சதவீதத்தையும் நான் மறுக்கல, ஏற்கல, அதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். அதுல இருக்கிற நம்பகத்தன்மை எவ்வளவு நேர்மையோட நீங்க போய் மக்களை பாத்தீங்க? அந்த கொஸ்டினரி முதல்ல வெளியில விடுங்க. இதுதான் நாங்கள் மக்கள் கூட கொடுத்த ஃபார்ம். தினகரனை போட்டிருந்தோம், அன்புமணியை காமிச்சிருந்தோம், சீமானை போட்டிருந்தோம். சீமானே இல்லையே சார், 8% ஓட்டு வாங்கின சீமான் வருத்தத்தை தெரிவிச்சிருக்காரு. இல்ல சொல்றேன் நான். அப்போ வெளியில தெரிஞ்சு நிரூபிச்சனால அவருக்கு நியாயமான வருத்தம் இருக்கு. அந்த வாய்ப்பு கிடைக்காத தினகரன், அந்த வாய்ப்பு கிடைக்காத அன்புமணியை நீங்க ஏன் சேர்க்கல?